நேத்திக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அசர்ட்டிவாக வந்து நம்ம எப்பாவது பேசச்சேவோ ரியாக்ட் பண்ணச்சேவோ அசர்ட்டிவாக நம்ம ரியாக்ட் பண்ணுறோமா இல்லாட்டி வந்து அக்ரெசிவாக ரியாக்ட் பண்ணுறோமா. அதாவது நீங்கள் வந்து பிளண்ட்டாக பேசுறது என்னன்னா இட் இஸ் நாட் சம்திங் யூஆர் டூ மச். இது வந்து நீங்கள் உங்கள் எமோஷனல் பிரெயின்லேருந்து ரியாக்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதுக்கு தான் வந்து சொல்யூஷன் என்னன்னு இன்னைக்கு பார்க்கலாம் சொல்லியிருந்தோம். 3 சொல்யூஷன் என்னன்னா வந்து சின்ன சின்ன குட்டி சிம்பிள் சொல்யூஷன் தான். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு 3 செகண்ட்ஸ் பாஸ் கொடுங்க நீங்கள் பேசுறதுக்கு முன்னாடி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வாய்ஸை வந்து லிட்டில் லோவர் டவுன் பண்ணிக்கோங்க. மூணாவது என்னன்னா வந்து ஆல்வேஸ் வந்து நீ தான் அப்படிங்கிறத யூ ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லாமல் ஐ ஃபீல் அப்படின்னு சொல்லுங்கள். இது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. அதாவது என்னன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க. அவர் ஆஃபீஸ் கலீக்னே வச்சுக்கோங்களேன். அவர் ஒன்றா காலேஜ் போகிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஆஃபீஸ் போகிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். அவங்க இன்னொருத்தங்க வந்து எப்போவுமே கொஞ்சம் லேட்டாக வர டைப்பாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்னா ஜென்ரலாக எமோஷன்ஸ்லேருந்து ரியாக்ட் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன். நீ எப்போவுமே இப்படி தான் எப்போ பாரு லேட்டாக வருவேன் நீனு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுனால அவங்கள அக்யூஸ் பண்ணுற மாதிரியும் அவங்களுடைய கேரக்டரை ஜென்ரலைஸ் பண்ணுற மாதிரியும் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் தர் பிஹேவியர் அவங்கள ப்ளேம் பண்ணுற மாதிரி ஆகுது. ஆக்சுவலாக இதுக்கு பதிலாக வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி லேட்டாக வருதுனால ஐ ஃபீல் ஃப்ரஸ்ட்ரேட்டட் அண்ட் எனக்கு டிஸ்ரெஸ்பெக்டாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நம்ம 2 பேரோட டைமுமே நான் வந்து ரொம்ப வந்து வேல்யூ பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள். இதனால் வந்து ஒரு கன்சென்சஸ் வரும். கம்ஃபர்ட் ஜோனில் 2 பேரும் வருவீங்க. கன்ஸ்ட்ரக்டிவ் சொல்யூஷன் கிடைக்கும். அதனால் பெட்டராக 2 பேருமே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து கண்ட்ரோல்டு எமோஷன்ஸாக நம்ம ரெகுலேட் பண்ணுற எமோஷன்ஸ்லேருந்து நம்ம வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறதுங்கிறது அர்த்தம். ஸோ இதில் இன்னும் பியூட்டிஃபுல் அப்படின்னா ஆர் யூ பிளண்ட் ஆர் ஜஸ்ட் பவர்ஃபுல் கேட்டதுக்கான காரணம் பவர்ஃபுல் பீப்புள் வந்து தே நீட் நாட் ஷவுட் ஆக்சுவலி பிகாஸ் தே மாஸ்டர் கண்ட்ரோல். அதனால் உங்கள் எமோஷன்ஸை வந்து ரெகுலேட் பண்ணுங்கள். கண்ட்ரோல்டாக வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் கைண்ட் ஆஃப் வெல்பீயிங் ஹேக்ஸ். இந்த மாதிரி மைண்ட் ரீசெட் சேலஞ்சஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கீப் ஃபாலோயிங் அவர் பேஜ். தேங்க்யூ.